ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மினி சாக்கோலாவா கேக் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓவன் இல்லாமல், குக்கர் இல்லாமல், குழிப்பணியாரம் கல் வச்சு எப்படி கேக் செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம இன்றைக்கி ராகி மாவு வச்சு தான் செய்ய போகிறோம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெயா சேர்த்துக்கோங்க. நீங்க பட்டர் கூட உருக்கி சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இது அன்ஸ்வீட்டன்ட் தான். இப்போ 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாவே பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, சால்ட் உப்பு. இப்போ வாசனைக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த லம்ஸும் இல்லாமல் பாருங்கள், கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஆப்பக்கல்ல எண்ணெயை வச்சு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடுங்க. ரொம்ப எண்ணெய் வேணால், லைட்டாக இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை அரை குழி மட்டும் ஃபில் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி. இதுக்கு நடுவில் உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் வச்சுக்கோங்க. டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்க மாவை இந்த மாதிரி ஃபில் பண்ணி விட்டுருங்க, சாக்லேட் தெரியாத மாதிரி. இப்போ எல்லா பணியாரமும் ஃபில் பண்ணியாச்சு. மூடி வச்சு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போடுங்க. கேஸ் லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி போட்டுக்கிறேன். இது திரும்ப மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வைங்க. இது நல்லா வெந்துடும். இப்போ கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். மேலே கொஞ்சமாக பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான சாக்கோலாவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஈஸி. மேலே நல்ல சாஃப்டாகவும் உள்ள நல்ல சாக்லேட்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.